வணக்கம் மாமி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தா கண்ணகி கோவில்னு சொல்லி ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் குமிளிக்கு போகிற வழியில் லோயர் கம்புக்கும் கூடலூர் சென்டரில், அதாவது பெரியார் கரண்ட்டு மின் நிலையம் அதுக்கும் லோயர் கம்புக்கு சென்டரில் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் சேரிக்கை இருக்கும். சேரிக்கை பக்கத்துலேயே இப்போ ஸ்ரீ மங்களநாயகி கண்ணகி கோயில். அதில் வந்து நீங்கள் லோயர் கம்புக்கும் போயிடக்கூடாது, அந்த பெரியார் கரண்ட்டு மின் நிலையத்துக்கு 2 சென்டில் இருக்குது அந்த கோயில். அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்ரீ மங்களநாயகி கண்ணகி கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் வச்சு இன்ன வரைக்கும் 16 வருஷம் முடிஞ்சு 17ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி பக்தி பரவசமாக கோயிலுக்கு கும்பிட்டு ஓடிக்கிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து பழியன்குடிக்கு போகிற வழியில் பழியன்குடி அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. கோவில் வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து கல்லால் செஞ்சுருக்காங்க. பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. கோயிலை பார்க்க பிரமிப்பாக வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து சர்வசாதாரணம் இல்லைங்க. இந்த கோவில் பூசாரி வந்து ஒரு ஆர்மியில் வேலை பார்த்தவர். அவருக்கு வந்து கண்ணகி தாய் வரம் கொடுத்து இந்த மாதிரி கோவிலை வைப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாப்புரு. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அவங்க சொந்த இடத்துல வந்து கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு சிலையும் வந்து பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, என்னென்னைக்கு பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, வாரம் வெள்ளிக்கிழமை உச்சிகால பூஜை மதியம் 12 மணிக்கு மேலே இந்த உச்சிகால பூஜை வந்து நடத்துகிறாங்க. இது பாருங்கள், முறியெல்லாம் பாருங்கள், எம்புட்டு அழகாக கல்லை செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா சிலையுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மதியம் வந்து உச்சிக்கால பூஜை போடுறது. அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நைட்டில் நெய்ப்பந்த ஒளியில் யாக வளர்த்து சிறப்பு பூஜை பண்ணுறாங்களாம். அவ்வளவு சிறப்பாக வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கண்ணகி கோயில்னால் என்ன நினைப்போம்னா, கேரளாவில் குமிளிக்கு மேலே இருக்குது அந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க, இதை நான் பூஜை சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தோன்றலாம். நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை. சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கண்ணகி கோயில் வந்து நம்ம குமிளிலேருந்து ஒரு நாள் மட்டும் காலைல 5 மணிலேருந்து மதியம் 4 மணி வரைக்கும் அவங்க வேணுலையோ நடந்து போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த கோயில் வந்து அங்கே இருக்குது. அங்கேருந்து புடிமண் எடுத்து வந்து இப்போ அவங்கள்ட்ட காமிச்சிக்கிருக்க இந்த கோயில் வந்து அதே கோயிலேருந்து நேராக கீழே இந்த கோயில் வந்திருக்கு. அதுக்குத்தே நான் என்ன சொன்னேன்னா, பழியன்குடி அடிவாரத்தில் இருக்குது. அங்கிட்டு போய் பெண்ணிக்குவிக்கு மணிமண்டபத்தையும் பார்த்துடக்கூடாது. இங்கிட்டு அந்த பெரியார் மின் நிலையத்துக்கு 2க்கு ஊட இடப்பட்ட நேரத்தில் லெஃப்ட் சைடில் இங்கேருந்து நம்ம குமிளிக்கு போகிற பாதையில் நமக்கு லெஃப்ட் சைடு டிரைவருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு தார் ரோடு வரும். அந்த தார் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த அழகான சாமியை அப்போ தரிசிச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம். இது எல்லாமே கோயில்களை வச்சுருக்க சிலைகள், எல்லா சிலையுமே இருக்குது. அதாவது 21 தெய்வங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி 21 தெய்வங்களும் பக்காவாக பொருத்தமாக இது வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் சாமிக்கு எதிர்முனையில் இருக்க சாமி வெளியில் எல்லாமே கல்லால் அம்புட்டு அழகாக முறைப்படி என்னென்ன எப்படி இது பண்ணணுமோ அப்படி இது பண்ணி கும்பிட்டு வர்றாங்க. நம்ம காலையில் எத்தனை மணிக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை வந்து 12 மணிக்கு மேலே தாங்க பூஜையே ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமி கும்பிட்டு வர 1 மணி 2 மணி 3 மணி கூட ஆயிரும். பூஜை வந்து ரொம்ப பொறுமையாக சூப்பராக பண்ணுறாங்க. ஆசையாக இருக்குது, எதுக்கடா வீட்டுக்கு போகணும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு பக்குவம் நம்ம மனசுக்கு வந்துடுது. அந்த அளவுக்கு இருக்குது சாமி கும்பிட்றதுக்கு. அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்போ கோயில் கருவறைக்குள்ளே இது பாருங்கள், இதுதான் அம்மா கோயில்.
இது கருவறை, கோயில் கருவறை. ஸ்ரீ மங்களநாயகி கண்ணகி அம்மன் கோவில் இது. கண்ணகி ஆத்தால பாருங்கள், எம்புட்டு அழகாக 2 சிலை ஒரே கோயிலுக்குள்ளே அம்புட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வாங்க. தேனி மாவட்டத்தில் வந்து அப்படியே நீங்கள் நான் வந்து சொல்லுவேன், காரில் எப்பயுமே ஒரு கார் விட்டு சொல்ல மாட்டேன், பஸ் விடுன்னு சொல்லுவேன். நேராக குமரி பஸ் ஏறிடுங்க. ஏறி அடுத்து கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், அதுக்கடுத்து கூடலூர் காங்கிட்டு அந்த பெரியார் மின் நிலையம், லோயர் கேம்புக்கு போகிறதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்தீங்கன்னா எம்புட்டு அழகான ஆத்தாளை பார்த்துட்டு சந்தோஷமாக மனசில் மன திருப்தியாக சாமி கும்பிட்டு போகலாம். அம்புட்டு அழகாக இருக்குது ஆத்தாளை பார்க்க பரவசமாக பக்தி தாண்டம் ஆடுது. இதுக்கு கோயிலில் 2 பக்கமும் பயங்கரமாக சாமி, எங்கே திரும்பினாலும் சாமி, எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளவு இதாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு. ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கிறேன், வீடியோ எடுத்து போடணும்னு தோணாது. அப்போலாம் நான் யூடியூப் சேனல் வைக்கல. இப்போ வந்து கேட்டேன், அவங்க யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த சாமியை பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இது பண்ணி வச்சு எடுத்து போட்டுருக்காங்க. அதே மாதிரி சாமியை வர்றாங்க, அப்பப்போ வர்றாங்க, வந்து சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. நல்லா இருக்குது. எல்லாருமே இது பண்ணி பார்க்குறாங்க, நல்லா சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து சாமியை கும்பிட்டாச்சு, ஆசீர்வாதம் பண்ணிச்சு. இதில் வந்து யோக சக்தி நவக்கிரகம். இந்த நவக்கிரகத்தில் என்ன இருக்குன்னா 18 சித்தர்கள் உள்ள தாமர கமல ஜோதிலிங்கேஸ்வர தியான மண்டபம் இருக்குது, இங்கே இருக்குது. இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இங்கே உள்ள இந்த நவக்கிரகத்துக்கு வந்து ஒரு என்ன சிறப்புனா, ஒவ்வொரு நவக்கிரகத்தில் இருக்கிற வந்து தன் மனைவியுடன் காட்சி அளிக்குது. அந்த நவக்கிரகம் 9 நவக்கிரகம் இருக்குல்ல, அந்த நவக்கிரகத்துக்கு வந்து அந்த நவக்கிரகத்துக்குள்ள உள்ள கோயிலில் இருக்கிற சாமி வந்து எல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து எல்லா வகையத்திலும் நல்ல விநாயகர் இருக்குது. இப்போ இது அங்காள பரமேஸ்வரி சாமி. அந்த கோயிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி இருக்குது. இது தாங்க அந்த இது நவக்கிரகம் இது சொல்கிறது. அந்த நவக்கிரகம் வந்து உள்ள நவக்கிரக கோயில் உள்ள இருக்க வந்து இந்த இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இதில் தான் ஒவ்வொரு கடவுளும் தன் மனைவியுடன் காட்சி அளிக்குது. அதாவது கையில் வந்து அவங்க நம்ம ஒன்று ஆண் தெய்வமும் பார்ப்போம், இல்லாட்டி பெண் தெய்வமும் பார்ப்போம். இங்கே வந்து அப்படி இல்லை. இது தாங்க தியான மண்டபம். 18 சித்தர்கள் உள்ள அமர்ந்திருக்க இடம். தாமரை கமலஜோதி லிங்கம் தியான மண்டபம். இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்குது. 21 தெய்வங்கள் அமைஞ்சிடும். இங்கே உள்ள வந்து பொம்பளையாளுக்கு வந்து பெண்களுக்கு இடம் இல்லை, உள்ள இடம் இல்லை. ஆம்பளையால் மட்டும் வரணும். கையில் அணிந்து வரக்கூடாது. சாமி எஷ்டி கட்டி வரணும். மது அருந்தி விட்டு வந்தால் உள்ளே இடம் கிடையாது. உள்ளே வந்து லிங்கம் வச்சுருக்குறாங்க. அப்படியே தாமரை வடி லிங்கம் இருக்குது. சூப்பராக தாமரை கமலஜோதி லிங்கேஸ்வர தியான மண்டபம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், எம்புட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே ஒரு நல்ல ஒரு அமைதியாக ஒரு சின்ன சொட்டுன்னு சவுண்டு இருந்தால் கூட அதில் எக்கோ அடிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக ரசித்து கேட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும். வர்றவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு டயத்தை ஒதுக்கி இங்கிட்டு வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு, சிவராத்திரி அன்னைக்கு இப்படிலாம் வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். கோயிலுக்கு வந்து போன திருப்தி மனசில் நல்லா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கெலாம் நல்லா பயங்கரமாக இது அன்றைக்கி கும்பிட்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அது வந்து பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்னா இயற்கை சூழ 4 பக்கமும் மலைகள் இருக்கவே அந்த கோயிலை பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பாகவும் அம்புட்டு சந்தோஷமாகவும் அம்புட்டு அழகாக இருக்கும். அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து நமக்கு வந்து வெளிப்புற தோட்டத்தை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், எம்புட்டு அழகாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி புது வரவாக வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மாமி.